மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். அதுவுமே யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய சொந்த ஊர்ல வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வழங்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர் ட்ரெய்னிங் அண்ட் ரிசர்ச் அப்படின்ற ஒரு நிறுவனத்திலேருந்து தான் இப்போதைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. நல்ல சம்பளங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி பிகாஸ் 2 வீடியோஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன். இல்லைப்பா எனக்கெல்லாம் இது உதவாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீனியர் லைப்ரரியன் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு ஒருத்தவங்கள வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சரிங்களா? பே லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 57,700 இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 57,700 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அது 57,700 இருந்து 98,200 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கு என்னப்போ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. 13 வருஷம் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் டெப்டி லைப்ரரியனாக வேலை பார்த்துருந்துருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? இல்லை ஒரு காலேஜ் லைப்ரரியானாவது வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பிஹெச்டி, எம்ஃபில் இந்த மாதிரி லைப்ரரி சயின்ஸில் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்க்கோன்னா 25லேருந்து 35 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. லைப்ரரியன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம லைப்ரரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். புக்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாஃப் சூப்பர்விஷன், டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன், ஸ்ட்ராட்டஜிக்காக பிளானிங் பண்ணுறது, ரிசர்ச் சப்போர்ட் பண்ணுறது, பாலிசி டெவலப்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுங்க. ஓகேங்களா? இது ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவோட அசோசியேட் இருக்கிற ஒரு ரோலுக்கு ஒரே ஒருத்தவங்களை தாங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? அது யூஆர் கேட்டகரியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் ஃபார் யூஆர் கேட்டகரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ சம்பளம் அப்படின்றது தெளிவாகவே பாருங்கள். 67,700 இருந்து 2,08,000 ஓகே 2,08,700 ருபீஸ்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? நல்ல சம்பளங்க. ஓகேங்களா? 2 லட்சத்துக்கு மேலே செம்மையான சம்பளம். இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எம்இ, எம்டெக் படிச்சிருக்கணும். ஏதோ ஒரு டிசிப்ளினில் நீங்கள் குறைஞ்சது ஒரு 15 வருஷம் வேலை பார்த்துருந்தா கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மீடியா ஆர்கனைசேஷன்லையோ இல்லை டிவி ப்ரொடியூசராகவோ இல்லை எஜுகேஷன் டெலிவிஷன் கண்டென்ட்லேயோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீச்சிங், ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வீடியோ ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பர் ஏஜ் லிமிட் 45 இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இவங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் பிளானிங், பட்ஜெட்டிங்கு, ஆடியோ விஷுவல் ஷூட்டிங்கு, ரெக்கார்டிங்கு, இதில் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு வேலைக்கு போகலாமா? அடுத்த ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்குங்க ஒரே ஒரு போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பே லெவல் 56,100 இருந்து 1,77,500 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிஇ, பிடெக்கு வித் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? சவுண்ட் கம்யூனிகேஷனில் நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும். சவுண்ட் கம்யூனிகேஷன்ஸ் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இங்கிலீஷ் எழுதுறது படிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எம்எஸ் ஆஃபீஸு, இன்டிசைனு, ஃபோட்டோஷாப்பு இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கான்டென்ட் க்ரியேஷனும் இருக்கணும். வெப்சைட்ஸில், ஃபேஸ்புக்கில், லிங்க்டின்ல, யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வேறு எதுலேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்களா? வயது 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. இது கொஞ்சம் டாப் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி தான் இன்னும் ஒரு போஸ்ட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலு, ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு. சரிங்களா? ஸோ இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 56,100 இருந்து 1,77,500 வரைக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஇ, பிடெக் படிச்சிருக்கணும், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்குமே 45 வயசை கடந்து தாண்டி போயிடக்கூடாது அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. இதுதான் மக்களே இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு. மறக்காமல் இந்த மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
டெய்லி 2 வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.